கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் மறுஒழிப்பில் கேட்கப்படும் நேர்களையும் கத்திரி நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவன் பாராட்ட கிருபை நாளுக்கான நன்றி செலுத்தி ஜெபித்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்தரே மற்றும் நடத்தின எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்தும் தகப்பனே, இந்த சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பை உங்களுடைய தருகிறோம். நாளையும் கத்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம் இதோடைய ஆளுகை இதோடைய வழிநடத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க தேவனாவியானவர் அசைவாடி உடைய பிரசனத்தை அனுபவிக்கவும் விடுதலை பெற்றுக்கொள்ளும் கிருபை செய்யுங்க அப்பா. இதனாலும் தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பலனை சத்து தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 28 சங்கீதம் 8 இப்படி சொல்கிறது: கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தரே அவர்களுடைய பலன். நிச்சயமாக நம்முடைய பலத்தினால எதுவுமே அல்ல, அவருடைய பலத்தினால்தான் நானும் நீங்கள் இன்றைக்கு நிற்கின்றோம், இணைந்திருக்கிறோம். அந்த கிருபையால் ஊற்றப்பட்ட அந்த பலனுக்காய் இந்த வாய்களை சோசரித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் உங்கள் நிகழ்ச்சிகளானது சற்று தாமதமானாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ண கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளில் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கூட கடன் சென்று 7:30 நாங்கள் ஒத்தாசிவரம் பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட கடன் செல்கிறோம். 8 மணியில இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் கூட நாங்கள் கடன் செல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது திவ செய்தியை நமக்கு தர வெளிச்சத்தை வெளிப்படுத்த எங்களோட சிஸ்டர் பிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைகிறார்கள். 8:30க்கு நாளும் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்துல இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தி எடுத்து வருவார்கள். நாங்கள் 9:30க்கு முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மீண்டுமாக நாங்கள் மறு ஒளிபரப்பை கேட்கலாம். இவை இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை நாளில் கிருபியாய் தந்த அனுகூலப்படுத்த நிகழ்ச்சிகளாகும். இந்த நாளில் நாங்கள் ஆரம்ப ஜெபம் பாடல் கூட கடந்து செல்வோம். எங்களோடு சகோதரியர்கள் இணைப்பில் இருக்கிறார்களா என்று பார்ப்போம். ஆமையை நாங்கள் ஆரம்பிச்ச பாடலு கூட கடந்து செல்வோம், ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேலையை தந்த கிருபைகளுக்காக நன்றி நன்றி. இந்த நாளும் ஆரம்பம் அற்பமாயினும் முடிவோ சம்பூர்ணம் என்று சொன்ன தகப்பன் அந்த சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணி எங்களை நினைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க ஆவியானவர்கள் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்க விசேஷமாக இந்த வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வானொலியத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். தங்க வானொலி அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்க கிருபை பாராட்டுவீராக. அல்லியாய் எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள உடைய ராட்சத்தின் வருதைக்காக எதிர்கொண்டு செல்ற மனவாட்டிகளை ஆயத்தப்படுத்த அப்பா நீ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். அந்த நிகழ்ச்சியை செய்கிற ஐயா, ஊழியத்தை செய்கிறதும் ஊழிய ஸ்தாபருமான பிரதற்காய் நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். பிள்ளைகள் பிறப்பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். திருக்கரத்தில் தருகிறோம். அவரோட இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி உங்களை திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதிங்க கத்தாவே, குடும்பம் ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறோம். மறுவழிப்பு கேட்க போற நேர்கள் எல்லாரையும் எடுத்திருக்கிறதுல தருகிறோம். எந்த தேசத்துல இருந்தாலும் பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தாலும் அவர்கள் கத்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்க, துதி பாடலை கேட்க நீங்க அவர்கள் செவிகளை திறந்திருக்கிறீர்கள். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் செய்கிறவர்களா, உங்களுடைய சத்தம் கேட்கிறவர்களா நீங்க இந்த வாசலை உண்டு பண்ணி இருக்கிறீங்க. அதுக்காக சோஸ்திரம் ஆண்டவரே. இதனாலும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதிங்க, இல்லங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ராஜ்யத்தை நீதியை தேடத்தக்கதாக அவர் உள்ளங்களை ஒருமுகப்படுத்தி உமக்குள்ள ஒருமுனைப்படுத்தி சங்கமம் வாணிக்குள்ள சங்கமிக்க, உமக்குள்ள அவர்கள் சங்கமிக்க நீங்க திறந்த வாசல் உண்டு பண்ணி நடத்த வேண்டுமா ஒப்புக்கொடு செபிக்கிறப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. விடுதலை வேணும் என்று சொன்ன விடுதலை கொடுங்க ஆண்டவர். வெள்ளவீர நீங்க அந்த பலத்தை கட்டளை விடுங்க ஆண்டவர். உங்களோட வல்லமையால் மூடுங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நிமித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க. மகேந்திரையா ஒப்பு கொடுக்கிறோம். மூத்த ஊழியரை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்திரத்தால மூடுங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்பா. ஊழியத்தின் வாஞ்சியை அறிந்திருக்கு, அந்த வாஞ்சி எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே உறவுகளை ஆசீர்வதிங்க. போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்தல் ஊழியத்துல இன்னும் உற்சாகமா எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன் ஆண்டவரே.
அதே போல கத்தாவே இந்த நாளும் கத்தாவே எல்லா நிகழ்ச்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் இந்த நிகழ்ச்சியோடு ஒவ்வொன்றோடும் கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தைகளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவை, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரோ நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நாங்கள் வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையானது சங்கீதம் 28ஆம் சங்கீதம். நாங்கள் 5 தொடக்கம் 9 வசனங்களை வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 5 தொடக்கம் 9 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஆமேன். இந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். நிச்சயமாக இந்த சூம் ஐடிக்கு வரும்போது இந்த சூம் வேலை செய்யவே இல்லை. 2 தரமும் ட்ரை பண்ணி பார்த்து கீழே அப்பாட பாதத்திலே அமர்ந்து விட்டேன். தடைய உடைப்பவர் நீரே, காரியத்தை வாய்க்கப்படும். பிறகுதான் பார்த்தா அப்பா சில காரியங்களை ஞானத்தோடு செயற்படும்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணி அப்பாவின் விண்ணப்ப சத்தத்தை கேட்டார். நிச்சயமாக நாங்கள் எங்கள் மாமிச பலத்துல இதை செய்ய மாட்டோம், நிச்சயமா முடியும். அவருடைய பலத்துல ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் நிச்சயமா அவருடைய ஆலோசனையை கேட்டு அங்க ஞானத்தினால சில காரியங்களை ஆண்ட வெளிப்படுத்தும் போது நாங்கள் அதை கை கொண்டு அதை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை கையூறி வர பண்ணி எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அதனால அவருடைய பலத்துக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். மீதியான வேலைகள் நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் எடுத்ததாக எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பு இருக்கிறார்கள். நாங்கள் அழைத்து செபிப்போம், துதிப்போம். சிஸ்டர், எடுத்து வாருங்கள் உங்கள் துதி பாடலை. Amen. Amen. God bless you, sister. God bless you.
ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையே நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தாவை உயர்த்த வந்திருக்கிறவங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை நீர் இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு மத்தியில கத்தர் நீரங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை ஜெயம் எடுத்தவராயிருக்கிறீர். நீரே எங்களுக்கு முன்மாதிரியாய், எங்களுக்கு தலைவனாய், எங்களுக்கு பாதுகாவலனாய், ஒரு தகப்பனாய் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு உத்தரவருளி நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்ற உடைய வார்த்தையின்படியே தகப்பன் உம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி நீரங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரை. ஞானத்தினாலே நிரப்புங்க. சோரலஸ்ரீ பிரதற்காருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்கு அவங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி கத்தர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகத்தை அனுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கத்தாவே இந்த தடைகளை நீக்கி இந்த காரியங்களை செய்யும்படியாய் நீர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா பலனுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். என்ன மகேந்திரன் நாங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து முடிய ஊழியத்தை செய்யும்படியாய் தப்பராரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் சரிஸ் பாலங்கோக்கா அவருடைய குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதம் உம்முடையது கத்தாவை. பரத்திலிருந்து நீர் அவையவை கட்டளையிடுகிறீரோ அவையெல்லாம் அந்த குடும்பத்தின் மேலே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க. ஊழிய பாதையில அநேகாத்துமாக்கள் கிடைக்கும்படியாய் செல்லுகிற இடங்களிலே வார்த்தைகளை விதைக்கும் போது அவர்களை நீர் சந்திக்கிறவராய் இருக்கிறீர் கத்தாவை. தொடர்ந்து நடத்துங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது போல சாரி டோலிகான், சாரி ரஞ்சனி அலங்காரம் மணிக்கான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களையும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமக்காக செய்கிற எல்லா ஊழியத்திலும் சிறு விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிறவராயிருக்கு. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர். தகப்பனே, வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க. சபை காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஞானத்தை கொடுங்க. ஞானத்தினால் நிரப்பி உம்முடைய பாதையில கத்தாவே அவர்கள் ஊழியக்காரராய் ஓடும்போது கத்தர் நீர் அவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையுமாய் இருந்தல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. 30, 60, 100 சபைகளிலே ஆத்துமாக்கள் வந்து சேரும்படியாய், பரிசுத்தப்படுத்தப்படும்படியாய் நீர் ஆரம்பித்த அந்த சபை கத்தாவே, ஒரு பாவியின் மனம் திரும்புதலுக்காக அந்த சபை கட்டப்பட்டது ஆண்டவரே. அந்த இடத்திலே வந்து தங்களை ஆராய்ந்து அறிந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மனம் திரும்பும்படியாய் இந்த ஊழியக்காரர் மூலம் நீர் கொடுக்கிற எல்லா பாதைகளும் செம்மையான பாதைகளாய் இருக்கட்டும் தகப்பனே. நீரே தொடர்ந்து அந்த குடும்பங்களையும் அந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்தி உம்முடைய கரத்துல ஊழியக்காரர் எல்லாரும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடந்துங்க. அது போல எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்திலே கத்தாவே உம்முடைய சத்தியம் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை கத்தாவே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற அந்த கூட்டம், சிறு கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். கைவிடாதபடி இதுவரை கண்ணின் மணி போல சந்ததி சந்ததிகளாக பாதுகாத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்தும் இந்த கடைசி நாட்களில் கத்தாவே அப்பா, யூதர்கள் அல்லாதவர்கள் யூதர்கள் என்று சொல்லி அங்கு செய்யப்படுகிற எல்லா உமக்கு எதிரான காரியங்கள் இருந்து அந்த யூதர் மக்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளுங்க. உம்முடைய வருகையிலே கத்தாவே அவர்களும் உம்மோடு வந்து சேரும்படியாய் கத்தர் அவர்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து மேசியா நீரென்று அறியும்படியாய் ஞானத்தை கொடுங்க. தொடர்ந்து உம்முடைய பாதையில நடக்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல நடக்கிற ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உண்மை நீர் அவர்களை சொப்பனங்கள் மூலம் சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அந்த ஆபத்தான இடங்களில ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியப்பார் உம்முடைய ஆசீர்வாதம் முழுமையாய் தங்கட்டும் ஆண்டவரே. பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, இந்த மாமிசம் மண்ணுக்கு திரும்பும், ஆனால் எங்களுடைய ஆத்மாவை உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு அடிக்கப்படுகிற ஊழியக்காரனை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. அப்ப அவருடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து நின்று அவருடைய ரத்தங்கள் பேசி கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே. அந்த ரத்தத்துக்கு நீர் பதில் செய்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆத்துமாக்களை உம்முடைய சன்னிதானத்திலே நீர் ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக கர்த்தாவே எங்களுக்கு சத்தியங்களை கொண்டு வரும்படியாய் எத்தனையோ மிஷனரிகள் ஆண்டவரே, அமெரிக்க மிஷனரிகளாய், பிரிட்டிஷ் மிஷனரிகளாய், ஆஸ்திரேலிய மிஷனரிகளாய் வந்து தங்களுடைய உயிர்களை எங்களுடைய தேசங்களிலே அவர்கள் கர்த்தாவே அடிக்கப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள், வைராக்கியமாய் நின்றார்கள். அந்த வைராக்கியத்தை நாங்கள் இன்றைக்கு காண முடியாதபடி அப்பா தடைபட்டிருக்க எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற ஒவ்வொரு துருவங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக, பாதுகாக்க வேண்டுமாக. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாக்காகவும் நரகத்துக்கு தப்புவிக்கப்படியாய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா நீர் காண்கிற தகப்பனாய் இருக்கிறீர். கர்த்தருடைய கண்கள் பூமியெல்லாம் சுற்றி உலாவுகிறது என்று உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் காண்கிறது ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேசங்களிலே பஞ்சங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யுத்தங்களை காண்கிறோம். ஜனத்துக்கு எதிராக ஜனங்கள் எழும்புகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. பூமி அதிர்ச்சிகளை காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கனடா தேசத்தை நீர் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, நேற்று நாளன் கத்தாவே அந்த பூமி அதிர்ச்சியிலிருந்து நீரங்களை பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நடந்தது கூட தெரியாத அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் ரட்சியுங்க. எல்லாரையும் உம்முடைய அன்பின் கரங்களினால் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சத்தியத்தை சொல்லும் போது அதை கேட்க முடியாதவர்களாயிருக்கிறார்கள், செவித்தினவு உள்ளவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புதல் நீர் கொடுக்கிறது, ரட்சிப்பு நீர் கொடுக்கிறது ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சத்தியம் போய் அவர்களை விடுதலையாக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்துல நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காணும்படியா ஆசிர்வதிங்க. இன்னும் தேசத்தை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கனடா தேசத்தின் அதிபதியா மார்கானியை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. பாதுகாப்பு உம்முடையது. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய கோட்டை மரணமாய் இருக்கிறவர் நீர் கர்த்தாவே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதரே உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். முழு மனத்தோடு நன்றி சொல்வேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனத்தோடு நன்றி சொல்வேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பெலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பெலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால்
அசைவுறா இருப்பேன். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் எம்மை உயிர்ப்பிக்கின்றீர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் எம்மை உயிர்ப்பிக்கின்றீர். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறா இருப்பேன். வலது கரத்தால் காப்பாற்றி நீர் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி நீர். வலது கரத்தால் காப்பாற்றி நீர் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றி நீர். எனக்காய் யாவையும் செய்து முடித்தீர். என்றும் உள்ளது உமது அன்பு. எமக்காய் யாவையும் செய்து முடித்தீர். என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறா இருப்பேன். உம்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீ தந்த வெற்றியில் களி கூறுவேன். உம்தன் நினைவில் அகமகிழ்வேன். நீர் தந்த வெற்றியில் களி கூறுவேன். மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலரச் செய்தீர். வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். உன்னதரே உன் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். Praise Lord, sister. Praise the Lord. ஆமென். நன்றி நன்றி. கர்த்தர் நாமத்தை அழகாக பாடி உயர்த்தினீர்கள். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக செபித்து துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you too, sister. ஆமென். ஆமென். God bless you. ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான செபத்தையும் துதிக்கவும் துதிபாடல் ஏறெடுக்கவும் எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம் துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, Sister Subha. Praise the Lord. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதிபாடலையும். Amen. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை இந்த மாலை நேரம் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக வந்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாக அலங்கரிக்க போற அந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களோட வார்த்தையில் ஒரு நாளும் ஒளிந்து போனது இல்லை ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் அப்பா உங்களுடைய நினைவால்
நாளாக நினைவாக இருப்பதற்கு அவர்களை உங்களுக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னபடி ஆண்டவரே, சுவிச பாரத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆண்டவரே, ஆத்மா பாரத்தை கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் கொண்டு வர்ற கவிதைகள், பாட்டுகள், சாட்சிகள் அப்பா எல்லாற்றிலும் ஆண்டவரே உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா ஐயா, நீங்க கொண்டு வர்ற ஒவ்வொருத்தருக்களையும் உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவர்களை மூடி ஒரு சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுடைய அன்பை விட்டு ஆண்டவரே விலகாத வண்ணமாக யாவரை உங்களுடைய திரு ரத்தத்தினாலே மறைத்து வைத்து உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் இந்த மாலை நேரம் புதிதான அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா, நான் என்னை தாழ்த்தி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்தி தந்த கிருபைகளுக்காக நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவரை இன்றும் எப்பொழுதும் எங்களுக்கு கிரிகை செய்து கொண்டிருக்க உங்களோட வல்லமை இருந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா. கத்தரின் கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. கத்தரின் வாக்கு தத்தம் எப்பொழுதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற அந்த இனிமையான வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் இயேசு நாமத்தின் மூலம் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய நாமம் மீதான நாமம் என்று நாங்கள் எப்பொழுதும் பாடுறோம். ஆனா அதேபடி நாங்க அவர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக நாங்க குனிந்து பணிந்து அவருடைய பாதத்திலிருந்து அவருடைய உன்னதத்தின் அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக அவருடைய கிருபை எங்களுக்கு தேவை. அதுபடியா எந்த பொழுதும் அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் எங்களுக்குள்ள பேசுகிறார், நடத்துகிறார், அவரின் சித்தியத்தின்படி வழி நடத்துகிறார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மையோடு உம்மை ஆராதிப்பேன். ஆவியோடு உம்மை ஆராதிப்பேன், உம்மையோடு உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோஸ்திர போலியோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் தந்த அந்த பெரிதான அழைப்புக்கு நாங்க இன்னும் அதிகமாக அவருக்கு முன்பாக குனிந்து பணிந்து அவருடைய பாதத்துல இருந்து இன்னும் அதிகமாக அவர் அன்பை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்பை நாங்க ஒருபோதும் மறந்து விடாமைக்கு அவர்களுக்காக மகள தந்த இந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஊழியர்களுக்கான ஜெபத்தை எடுத்து அருமையான பாடலை, ஆராதனை பாடலை பாடி இதனுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து உங்களையும்
குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் சமாஜத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you, sister. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடலுக்குடாய் கடன் சென்றோம். அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரம் பர்வதத்துக்கு நேரான்ற பகுதிக்குடாய் கடன் செல்வோம். இதனாலும் நான் உங்களை கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசைவரம் பர்வதத்துக்கு நேரான்ற பகுதியில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் நாங்கள் திறப்பின் வாசல் நிக்க போறோம். ஜோபு தன் இதற்காக செபித்த பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அவருடைய இரட்டந்தனை ஆசீர்வதித்தார், முகத்தை பார்த்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் வசனங்கள்ல. நிச்சயம் அப்படியாக எங்களையும் ஆசீர்வதித்து எங்களுடைய முகத்தை அவர் நோக்கி பார்த்து எங்கள்கிட்ட எல்லாவற்றையும் அவர் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். அதனால நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். முத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக இந்த நாளில நாங்கள் முதலாவது ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் அவர்கள் இருக்கிறார்கள். கருணா சிஸ்டர் அவர்கள் இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் கருணா. Praise the Lord, sister. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த இயற்கை அழிவிலிருந்து, இந்த காலை மாற்றங்கள் இருந்து, கர்த்தர் தேசங்களை, ஜனங்களை, போக்குவரத்து செய்யற பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாக்க வேண்டுமாய் தெய்வீக பாதுகாப்புக்காக விசேஷமாக செபிங்க. நாங்களோட ஒரு மனப்படும். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, அப்பா தகப்பனே, நீர் சொன்னாலாகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் கர்த்தாவே. அப்பா, வானங்கள் உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உமது பாதத்தின்படி, அந்த பாதத்தின் படியிலே நாங்களாம் எங்களை குடியிருக்கும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டவராயிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை நீர் எல்லைகளை குறித்து நீர் தந்திருக்கிற இந்த இடத்தை கர்த்தாவே, அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எந்த இடத்தில் வாழ்க்கை அமைய வேண்டுமோ அந்த இடங்கள் எல்லாம் நீர் கட்டளையிடுகிறதாக நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதம் உம்முடையது. தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி தகப்பனே. ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வழிகளையும், ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தாவே நாங்கள் இந்த விசை நினைத்து பார்க்கிறோம். அப்பா, இந்த பூமிக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் வேத வசனத்தின் மூலம் காணும் போது அது தண்டனையாகவும் ஆசீர்வாதமாகவும் விதமான ஒரு தீர்மானத்தின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி இந்த உலகத்திலே நடக்கிறது ஆண்டவரே. அப்பா, தீங்கு நாளுக்கு என்ன துன்மாக்கனை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த துன்மாக்கனுடைய முடிவு கர்த்தாவே அழிவு. ஆனாலும் சுவாமி, நீர் இந்த பூமியிலே ஒரு மனிதனை தண்டிப்பதற்கு ஒரு மனிதனையே நீர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறீர். உம்முடைய காரியங்கள் கர்த்தாவே, உம்முடைய கற்பனைகளை, அந்த 10 கற்பனைகளை வானத்திலும் பூமியிலும் எந்த ஒரு சொருவத்தை நீ வணங்கவும் கூடாது, செய்யவும் கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தையை மீறி கர்த்தாவே தகப்பனே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ இயற்கை அனர்த்தங்கள், இந்த மனித இனம் படுகிற பாடுகளை பார்க்கும்போது அப்பா எங்களுக்கு கலக்கம் உண்டாகுது ஆண்டவரே. ஆனாலும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு போதும் ஒரு தேற்றவா இருக்கிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் தகப்பனே, உண்மை அறிய முடியாதபடி இந்த அழிவுகளுக்குள்ளாக உட்படுகிற நாடுகள், இயற்கை அனர்த்தங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் வர தாமதிப்பது கூட அந்த ஆத்துமாக்களுக்கு அல்லவா சுவாமி. அப்ப அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உம்முடைய இறுதி விருப்பம் ஆண்டவரே. அந்த விருப்பத்தை நீங்கள் இன்னும் கர்த்தாவை நினைத்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பி அவர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து கொள்ள நீங்க சந்தர்ப்பங்கள் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் இருதயங்களை கடினப்படுத்துகிற இந்த ஜனங்களை கர்த்தர் பொறுமையா இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. யுத்தங்களுடைய காரியங்கள் கர்த்தாவே ஒரு
கரையில் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அது போல பஞ்சத்தினாலே ஒரு பக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது, மற்ற பக்கம் கத்தாவே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதபடி இந்த கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்ற உம்முடைய வார்த்தை அப்படியே வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இதை அறிவிக்கத்தக்க ஊழியக்காரரை நீர் எழும்ப பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் பெருகி அநேகரை சந்தித்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த ஒரு பணத்தின் நோக்கமாகவோ எந்த ஒரு தேவையோடு அந்த ஊழியங்கள் செய்யப்படாதபடி உம்முடைய ஆத்துமாக்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து சேர ஆத்தும தாகம் உள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க நீர் அவர்கள் மனிதங்கள பேச வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விடுதலையை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆத்துமாக்கள் அழிந்து பாதாளம் போக கூடாது என்பதற்காகவே நீங்க இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்தீங்க ஆண்டவரே. ஆனால் அதை அறிய முடியாதபடி இந்த பூமியிலே பொருட்களை சேர்த்து வைப்பவர்களாய் இந்த பூமியிலே கத்தாவே மாடிக்கு மாடி கட்டி நீயா நானா என்று தங்களுடைய ஆணவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் இறந்து போனாலும் எங்களோடு எதுவும் வருவதில்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போவதில்லை என்று தெரிந்தும் கர்த்தர் இந்த ஜனங்கள் கர்த்தாவே முரட்டாட்டம் பண்ணுகிறதை நாங்கள் காண்கிறோம். உம்மிடத்திலே நாங்கள் பரிந்து பேசுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப பண்ணும்படியாய் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்தவ தேசங்களை எங்கள் எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய அன்பு அப்பா, அந்த காலத்திலே உம்முடைய அன்பு இந்த பாராளுமன்றங்களிலே இந்த தீர்மானங்களை எடுக்க உதவினது ஆண்டவரே. அந்த தீர்மானங்களை எடுக்க விடாதபடி அந்த வேத வார்த்தைகளை அந்த பாராளுமன்றங்களிலே இருந்து நீக்கி போட்டார்கள், பாடசாலைகளிலே இருந்து நீக்கி போட்டார்கள். அது அழிவைத்தான் கொடுத்தது ஆண்டவரே. இன்றைக்கு அன்பை காண முடியாதபடி ஒருவரை ஒருவர் பட்சிக்கிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இது மல்டி கல்ச்சர் என்று சொல்லி இந்த தேசத்தை பாழாக்குகிற எல்லா வெறுப்பும் வந்து சேர்ந்தது. பாடசாலைகளில் பிள்ளைகளை குலைத்தது. எல்லாருக்கும் தகப்பனே ஒரு மாயையான உலகத்தை காண்பிக்கிறது ஆண்டவரே. அதை உணரும்படியாய் நீர் எல்லாருடைய இருதயங்களும் பேசுங்க மீண்டும் கத்தாவை. உம்மை நோக்கி பார்க்கும்போது கத்தாவை எங்களுடைய முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்பதை அந்த ஜனங்கள் உணரட்டும். எல்லாருக்கும் உம்முடைய சத்தியம் போய் சேரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் இயற்கை அழிவுகளுக்கு இருந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது ஒன்று. ஆனாலும் அந்த ஆத்துமாக்காக வேங்கி தவிக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பிழையாக விளங்கி கொள்ளாதபடி அந்த ஆத்துமாவுக்காக அவர்கள் போராடுகிற போராட்டம் அது உண்மையாய் கர்த்தாவே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பதை அறியட்டும். தொடர்ந்து அவர்கள் எல்லாரையும் நீங்களே மனமாற்றத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரம் பொறுமையாய் இன்னும் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறது. இரு கரம் நீட்டி அழைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை காணட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் பட்சிக்காதபடி இந்த உலகத்தை அழிக்கும் போது கத்தாவே இது தகப்பனே எரி நரகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. ஒரு காலத்திலே தண்ணீரினால் அழிக்கப்பட்டது, ஆனால் இந்த காலத்திலே அது நெருப்பினால் அழிக்கப்பட போகுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதை அறிந்து உணர்ந்து கத்தாவே இந்த ஜனங்கள் மனம் திரும்பவும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடாதபடி தங்களுடைய தேசங்களை பாதுகாக்கும்படியாய் இரக்க சுபாவங்களை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க, இயற்கை அழிவில் இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லா சிருஷ்டிகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி சிஸ்டர், நன்றி. பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். உங்க ஜெபத்தை அவன்றும் ஆமென் என்றும் கேட்டு பதில் தருவார் என்று சுவாசிப்போம். அப்படியா ஜெபித்து உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். God bless you. ஆமென். ஆமென். God bless you too.
தங்களை ஏறெடுப்போம் முத்தாசுரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஜெபிக்க உங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் பேசலாம். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது நிச்சயமாக இன்னைக்கு தேசங்கள் நடக்கிற சூழ்நிலை யுத்தம், எங்கள் மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் யுத்தம் எங்களால் மூழ்கிக்கொண்டிருக்கிறது. விசேஷமா ஈரானுக்கு ஆட்சேபிங்க, எங்கள் கனடா தேசத்துக்கு ஆட்சேபிங்க. இந்த ஜனங்களுக்குள்ள தெய்வ சமாதானம் வேணும். இந்த யுத்தங்கள் தொடர்றது சும்மா இல்ல, அழிவுதான். அதனால பொருளாதார நெருக்கடிகள், பஞ்சங்கள் அங்கங்கே தோன்றுகிறது. வறுமை நிலை காணப்படுகிறது. இருள் சூழ்ந்து வந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றணும். இந்த ஜனங்கள் தேவனை அறியுகிற அறிவை உண்டாக்க வேண்டும் என்று கண்கள் திறக்கப்பட ஜெபிங்க. மனக்கண்கள் திறக்கப்படணும். உண்மை வெளிச்சத்தை காணணும். இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். இன்னும் இந்த மாயைக்குள்ள விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான மாயை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வர கிருபை அப்படிப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைய ஜெபிங்க. உங்களோட ஒரு மனப்படுறேன். ஆமேன் ஆமேன். நன்றி 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 இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கூட பாதத்தடியில கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்துல இருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி அப்பா. எல்லா பகுதியிலும் எல்லா பக்கத்துல அப்பா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லா பகுதியிலும் ஆண்டவரே இந்த யுத்தங்களும் சண்டைகளும் தேவையில்லாத அப்பா சமாதானம் இல்லாத ஒரு நாடாக ஒவ்வொரு நாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவு வேணும் அப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் அது செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி ஆண்டவரே. அப்ப கலங்காம இருந்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க. உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மட்டும்தான் இது செய்ய முடியும். உங்களோட இரத்தத்தை தெளித்து அந்த நாடுகள் ஆண்டவரே, உங்களோட இரத்தத்தை தெளிங்க. அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தை குறைந்து போகவில்லை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இப்பொழுதும் வல்லமை நிறைந்ததா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா. உங்களோட வார்த்தை அவ்வளவு வல்லமை நிறைந்த தகப்பனே, வல்லமை நிறைந்ததாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுது இந்த இப்படிப்பட்ட நேரங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு அன்பை சமாதானத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமீன் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவள் யாருக்கும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே பதில். உங்களோட வல்லம் இருந்த கரம், உங்களோட வல்லம் இருந்த பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே அவர்கள் உங்களை அறியக்கூடியதாக அவங்களோட மன கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் என்று சொன்னபடியாப்பா. மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியுமா இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்று ஆண்டவரே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது தகப்பனுக்கு நன்றி செலுத்தினப்பா. மனுஷரை நம்புவதை பார்க்கிறேன் உங்கள் மேல் பற்றுதலாயிருக்கிறது நலம் என்று கூறியபடி ஆண்டவரே. இந்த மனுஷர்கள் அப்பா உங்களை நோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவரும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே இவர்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா நாடும் ஈரான் தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற அந்த பல விதமான அந்த கொள்ளை நோயும் எல்லா விதமான அந்த ஆபத்தான நேரங்கள் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவர்களை சாட்சியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு சாட்சியாக நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி 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 அப்பா. உங்களோட வாக்கு தத்தம் ஒருபோதும் குறைந்து போனதில்லை அப்பா. நான் அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. எரிகோ மதிலை அப்பா நீர் முறையடித்தவரே இப்பொழுதும் ஆண்டவரே உங்களோட பிரசனம் எங்களுக்கு முன்பாக அங்க போய் அந்த நாடுகள்ல அப்பா உங்களோட பிரசனத்தை காணக்கூடியதாக இந்த நேரங்கள்ல அவங்களோட மனக்கண்களை திறந்து அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தை மூலம் அப்பா. அவங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவர்கள் உங்களை ஒரு காலம் தரிசிக்கத்தக்கதாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான எழுப்புதலை கொடுத்து ஒரு ஜெபாவிய அப்பா அந்த உள்ள மக்களுக்குள்ள ஒரு சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து
கொடுத்து இந்த கடைசி காலத்துல அவர்கள் உங்களை அறியக்கூடியதாக ஜனங்களை அனுப்பி, மிஷனரிஸ் அனுப்பி, அங்க அந்த மக்களை தப்பி அப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா நீங்க அவர்களை ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஆத்மா ஆவது அழிவது உங்களோட சித்தம் இல்லை. அதுக்கான நன்றி செலுத்துகிறேன். நன்றி 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 அப்பா, நன்றி. அதுபடி அவர்களை நீங்க ரட்சிக்கும்படியாக மறுபடியுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அவர்களுக்கும் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் உங்களை அறியக்கூடியதாக உங்களோட வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. உங்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். அவங்களை ஆண்டவரே ஒரு விசுவாசத்தின் அன்பை அவர்களுக்கு கொடுத்து உங்களோட புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை மறுபடியுமாக ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபித்துகிறேன் ஆண்டவரே. நீங்க தான் விடுதலை நாயகன் ஆண்டவரே. நீங்க உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொடுக்க வெற்றியை பெற்றுக்கொள்ள தக்கதாக உங்களோட வல்லமையை கொடுத்து அவரோட வாழ்க்கை அவரோட அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட அபிஷேகத்தை அவங்களுக்கு அனுப்பி அவங்களப்பா எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளை விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு அப்பா. நன்றி நன்றி நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். அப்படியே நீங்க வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து எல்லா நாட்டுகளும் அப்பா அவர்கள் உங்களை தரிசிக்கக்கூடியதாக உங்களோட மோசைக்கு நீங்க எப்படி தரிசனத்தை கொடுத்தீங்களோ அதுபடி இந்த மக்கள் இந்த ஆபத்திற்கான நேரங்கள்ல அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படி மறுபடியுமாக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி சாமி. நன்றி 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 அப்பா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் மூலமாக யாவருக்கும் ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். நன்றி நன்றி. எல்லாருக்காகவும் பாரப்படி ஜெபித்தீங்க. அப்படியாக அவன்றும் ஆமேன் என்று உங்க ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். யா ஜெபித்த உங்களை உங்க குடும்பத்தை உங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். God bless you. ஆமேன். ஆமேன். நாங்க கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். நாங்களோட என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிங்க இணைந்து நாங்கள் வியாதி பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்பட ஆமேன். நாங்க ஜெபிப்போம். என்னோடு ஒரு மனப்படுங்க. சோஸ்திரம் தாப்பே. நன்றி 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 அப்பா. கிருபையா இந்த நேரத்தை தந்தீரே அனுகூலப்படுத்துதல தரத்துக்காய் சோஸ்திரம் 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 அப்பா. இந்த வேளையிலும் எனக்கு தாசுரம் பருவத்துக்கு நீராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசு வரும் அந்த விசுவாசத்தோடு வியாதி பலவீனத்தோடு கைவிடப்பட்ட சூழ்நிலையோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சபிக்கிறோம். கத்தாவே நீர் விடுதலை கொடுக்கிற நாயகன், விடுதலை நாயகன் நாணை உந்தன் கரியரை கர்த்தர் சொன்ன தகப்பன் வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தெய்வம். இந்த நாள் இப்படி தள்ளுமினால் நாங்க சுகமாகிறோம் ஐயா. சுகமானோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அந்த உயிர்த்தந்த வல்லமைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கால மாற்றங்களால கொள்ள நோயின் தாக்கத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு அப்பா சளிகளோடு காய்ச்சலோடு இட்டுமங்களோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய கரத்தை தழுகுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு தொடுங்க ஆண்டவர். எத்தனையோ காய்ச்சல் வியாதிகள் சிக்குனியா காய்ச்சல் என்று சொல்றாங்க அப்பா. தகப்பனே டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் என்று ஐயா எத்தனையோ விதமான வைரஸின் தாக்கத்தினால ஐயா பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொடுவீராக அவருடைய எலும்பு நரம்புகளுக்குள்ள வல்லமை பாயட்டும் ஆண்டவர். மூட்டு வலிகள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. இந்த வேளையில் நம்முடைய வல்லமை கடந்து சென்று ஒரு சுகத்தை விட்டுதலையே கட்டவிழ்க்கிறோம். உடைய வல்லமைக்கு ஐயா இறங்கட்டும் ஐயா. அரைக்கால வசியம் அப்பா. இப்ப தேவனே அதிசயம் செய்வீராக. பலவீன் என்று சொல்லாடி பலவான் என்று சொல்லும்படியா உடைய பலத்தால் இட்டை கட்டுவீரா அப்பா. அப்படி உப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவர். நாளும் தகப்பனே பொறுப்பெடுங்க ஐயா. தகப்பனே சரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டு. ஒரு சுகவாழ் துளிர்கட்டும் இந்த வேலையை. இந்த காலங்கள் இந்த பலவீனங்க மேற்கொள்ள விட்டாதீங்க ஆண்டவர். வேலி போட்டு பாதுகாத்தல
இயேசுவின் நாமத்துல போடு செபிக்கிறோம் ஐயா. டயாலிசிஸ் செய்யற பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். அற்புத தேவனே உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்புறோம் ஆண்டவர். அப்பா விடுதலை ஆக்குங்க, அற்புதம் செய்யுங்க. அந்த சாம் சோதனுக்கு செபிக்கிறோம் ஐயா. உயிர்ப்பிப்பீர் அந்த கிட்னி அற்புதம் நடப்பதாக ஐயா. நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவர். மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிடலாம், நீரோ கைவிடாத தெய்வம் ஆண்டவர். இதனால் விடுதலையை பேசுறோம். நடுவே பிள்ளைகளுக்கு ஒரு சமாசம் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் போடு செபிக்கிறோம் ஆண்டவர். நாளும் தகப்பனே இருதய நோய்களோடு கத்தாவே அவியானவரே போராடிக்கணும். ஆஸ்மா வியாதியோடு போராடிக்க ஒவ்வொருத்தருக்கும் செபிக்கிறோம். எல்லா இருதய நோய்களும் மாறுவதா நீர் தங்கும் ஆலயமா மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையா பேசுறோம் ஆண்டவர். குமாரன் உங்களை விடுதலையாக்கு மெய்யாக விடுதலையாக சொன்னீங்க. அந்த விடுதலை உண்டாட்டும் இந்த நாள் அப்பா. அப்போ கொடுக்கிற மூட்டு வலிகளோடு அப்பா நெஞ்சு வலிகளோடு போராடி கொண்டு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். தொடுவீராங்க ராணி கட்டாப்பட்ட கரம் வைக்கப்படுவதா அப்பா. ஆளுக செய்யுங்கப்பா. பிளவீனம் மேற்கொள்வது இல்ல, பிளவீன சரத்தை ஆளுக செய்வது இல்லப்பா. உங்களுடைய வல்லமை ஆளுக செய்யட்டும். உம்முடைய மகிமை நிறைங்கட்டும் சார். அப்பா உடைய தள்ளும்பினால் சுகம் உண்டாவதா. நாளில் உடைய வார்த்தையை அனுப்புற மாட்டோம். கிரியை செய்யுங்க ஆண்டவர். நீங்க சமூகத்துக்கு மாத்திரம் அது தூரத்துக்கு தகப்பனாயிரு. நாளும் ஐயா வல்லமை இறங்கி சுகம் உண்டாக்குவா. சுகத்தை கட்டளை இட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஏசப்பா இந்த நாளில் கேன்சர் வியாதியோட போராட பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்துல கேன்சல் பண்ணுங்க. அற்புத தேவன் அற்புதம் செய்வீனா கத்தாவே. அப்பா இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரம் என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களே. வல்லமை வார்த்தையை செய்வதாக கேன்சர் கட்டிகள் எல்லாம் கரைந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். இங்கெல்லாம் மறைமுக இருந்த கிருமியின் செயல்பாடு இயேசுவின் நாமத்தை செயலற்று போன்னு நான் பேசுகிறேன். வல்லமை இறங்கட்டும், சுகவாழ்வு தொழிற்கட்டும். என் தகப்பனே ஹீமோத்ரோவியோட களைப்போல் இழைப்போல் எல்லாம் எடுத்து போடும். அப்பா குடிக்கிற மருந்தால் ஊசி மருந்து எந்த பிளவின ஒவ்வாமை வைக்கணும் தாங்க ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நீர் பரிசுத்தரை. உம்மால செய்ய முடியாத செய்வனுக்கு ஒன்றுமே இல்லப்பா. நீங்க எல்லாம் கரத்தின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உடைத்தன வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சாவுக்கிற சரம் உயிர்ப்பிக்கிற வல்லமை செய்வதாக இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கும் ஐயாண்டோடைய கமால தொடுங்க சுகம் உண்டாவதா. இந்த விளைவினர்கள் பாருங்க ஆண்டவரே. அப்பா அப்போ கொடுக்குறோம் காரியம் சுகப்படுத்துங்க ஆண்டவர். எல்லா கட்டிகளையும் கரைத்து போடுவீங்க. விடுதலை உண்டாவதா. 3 வயது பிள்ளையும் கட்டி இறந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் தேவன் விட்டுதலையாக்கும். அப்பா அந்த சகோதரிக்கு அச்சபிக்கிறோம். மாணவர்களுக்கு விட்டு அழிந்து போவதா. கிருமியின் தாக்குங்க செயலற்று போ வெளியே இயேசுவின் நாமத்தில் கட்டும். என் தேவனே இந்த நிழலையும் தொடுங்கப்பா, நிழலையும் தொடுங்கப்பா. நீர் பரம பரிகாரிங்கப்பா. நம்மளோட வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கும். விடுதலை சோத்தை பேசுறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம். இனிய வியாதிகளோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம் ஆண்டவர். அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில ஒவ்வொரு சரத்துல வல்லமை பயணது செல்லட்டும் ஆண்டவர். வேதனைகள் மறைவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். சுகத்தை எடுத்துக்கொள்ளும், விடுதலையை பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளும். அப்பா நமக்கு கொடி சோஸ்டம் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சுமந்திருக்கிற சுபத்தை கடன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த வேளையிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில கத்தாவே அப்பா இணைந்து செபித்த எல்லா சகோதரருக்காக செபிக்கிறோம். தன்னா சுசுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பத்தை உடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் டோலி சுசுக்காக நன்றி செலுத்துறோம். சகோதரின் குடும்பத்தை உடைத்து ஆசீர்வதிங்க. இன்னும் பிறருக்காக பாரப்பட்டு செபிக்கத்தக்க செப ஆவியோட நிரப்புங்க ஆண்டவர். வரங்கள் செயல்பட்டு கன்னிகள் செயல்பட்டும் ஐயா. அடியாளுக்கும் இந்த கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்த கத்தாவே. ஜெபங்கள் எல்லாம் நிராமன்றும் ஆமேன் என்றும் அங்கேயிருந்து பலதரப்புற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வாசல் நிக்கத்தக்க பலனை சத்துவத்தை ஜெப ஆவியினால் நிரப்பி எங்களை பயன்படுத்துவியா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, 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 நன்றி. கர்த்தர் எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். சரியா 8 மணி 2